ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அடுத்து இந்த இந்திரன் பழி தீர்த்த படலத்தில் என்ன ஆகுது? நேற்றுக்கு சொன்னேன் இல்லையா, இந்த ரிஷி அவருடைய பிள்ளைய விஸ்வரூபனை கொன்னதுனால இந்திரனை பழி வாங்க யாகம் பண்ணி இன்னொரு பிள்ளைய வரமாக பெற்று அவன் மூலம் இந்திரனை கொல்லுவேன்னு அவர் பெரிய யாகம் பண்ணுறார். யாகம் பண்ணி வரத்த என்ன வேண்டிக்கிறார்? இந்திரனை கொல்ல பிள்ளை வேணும்னு வேண்டிக்கிறதுக்கு பதிலாக வாய் தவறி இந்திரனால் கொல்லப்படுற பிள்ளை வேணும்னு வேண்டின்றார். அதாவது என்ன தமிழில் இப்படி சொல்கிறோம், சமஸ்கிருதத்தில் ஸ்லோகமாக சொல்கிறத ஒரு மந்திரம் சொல்கிறத ஸ்வரம் மாறிடுறான். ஸ்வரம் மாறவே அர்த்தம் மாறிடுது. ஒரே வார்த்தையாக இருந்தாலும் அர்த்தம் மாறி அந்த மாதிரி ஆகிடுது. அப்போ அந்த யாகத்துலேருந்து ரொம்ப பிரம்மாண்டமாக ஒருத்தன் வரான். முனிவரே பயந்து போய்ட்றார். இவ்வளோ பிரம்மாண்டம் என்ன பண்ணிடுவோம்னு பயப்படுத்த அவன் அப்பான்னு கூப்பிட்றான். அப்பா அப்படின்னு அவருக்கு நிம்மதியாக இருக்குது, நம்ம பிள்ளை தான் சொல்லி. அப்பா என்ன செய்யணும் சொல்லுங்கோங்கிறான். இந்த மாதிரி நீ தேவேந்திரன் உன் அண்ணாவை கொன்னுட்டான், அதனால நீ அவனை பழி வாங்கணும், அவனை கொன்னுடணுங்கிற. உடனே அவன் கிளம்பி பயங்கர பலசாலி ஜெய்ஜாண்டிக்காக இருக்கான். இந்த மாதிரி இவர் யாகம் பண்ணி ஒருத்தனை அனுப்புகிறார் தன்னை கொல்லன்னு தேவேந்திரன் தெரிஞ்சுடுது. உடனே அவனும் ரெடியாக வரான். அவன்கிட்ட வஜ்ராயுதம்னு இருக்குது, அது ரொம்ப பவர்ஃபுல். இந்திரனோட வஜ்ராயுதம் அதை ஜெயிக்க யாராலையும் கஷ்டம். அந்த வஜ்ராயுதத்தை இவன் மேலே விட்டாலும் ஒன்றும் பண்ணாமல் இவன் ஒரு ஆயுதம் விடவும் அதில் தேவேந்திரன் மயங்கி விழுந்துடுறான். ஆனால் அவன் பெரிய உருவமாக அந்த மாதிரி இருந்தாலும் அந்த ரிஷியோட பிள்ளை ஒருத்த மயங்கி இருக்கிறத அவனை கொல்லக்கூடாதுங்கிற தர்மத்தில் தேவேந்திரனை கொல்லாமல் போகிறான். தேவேந்திரன் மயக்கம் தெரிஞ்ச உடனே அவனுக்கு ரொம்ப பயமாயிடுது. இவன் என்னடா இப்படி இருக்கானேன்னு சொல்லி திருப்பி அலறி அடிச்சுட்டு பிரம்மாட்ட போகிறான். பிரம்மா சொல்கிறார், ஏற்கனவே உனக்கு விஸ்வரூபனை குருன்னு சொன்னேன், நீ பிரகஸ்பதி அவமதிச்ச பாவத்துக்கு அவனை கொன்னுவிட்டேன். அவனே பிரம்மதி தோஷம் வந்தது, அதை போக்க சொல்லியாச்சு. இப்போ திருப்பி என்கிட்ட சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, நீ மகாவிஷ்ணுகிட்ட போயிடுங்கிற. உடனே அவன் மகாவிஷ்ணுவை போய் கேட்குறான். அவர் சொல்கிறார், இன்னொரு ரிஷி பேர் சொல்லி, அவர் உன்னோட வஜ்ராயுதம் என்னென்னா அதோட சக்தியெல்லாம் போயிடுத்து, ரொம்ப வருஷமாக வச்சுருந்து புதுசாக ஒரு வஜ்ராயுதம் நீ பண்ணிக்கணும், அதுக்கு ஒரு ரிஷி பேர் சொல்லி அவரை போய் கேளுங்கிறார். இந்த வஜ்ராயுதங்கிறது இந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த மனுஷாரோட முதுகெலும்புலேருந்து பண்ணுறதா இருந்தால் அவள் செத்து போயிடுவாள். அந்த ரிஷியை பற்றி மகாவிஷ்ணு என்ன சொல்கிறாருன்னா, பார்க்கடல்ல அமிர்தம் கடையர்த்த எல்லா தேவர்கள் அசுரர்கள்லாம் அவளுடைய ஆயுதங்கள்லாம் ஒருத்தர் முனிவர்கிட்ட கொடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் அமிர்தம் கிடைச்ச உடனே எல்லாருமே அதை மறந்து போய்ட்றா அவர்கிட்ட ஆயுதம் கொடுத்ததை. அந்த ரிஷி தான் இவர். அவர் என்ன பண்ணிட்டார், எவ்வளவு நாள் வச்சுட்டு இருக்குதுன்னு அவளுக்கெல்லாம் அவ்வளோ பவர், எல்லா ஆயுதத்தையும் முழுங்கிடுறார். அதனால் மகாவிஷ்ணு சொல்கிறார், அவருடைய வஜ்ராயுதம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாகவே முனிவர்களுடைய ஆயுதங்கள்லாம் முழுங்கியிருக்கார், நீ அவரை போய் கேளுங்கிறார். தேவேந்திரன் பயப்படுறான், யார்கிட்டையாவது போய் முதுகெலும்பை கொடுன்னா எவ்வளோ தப்பு அதுன்னு. அதுக்கு அவர் சொல்கிறார், அவர் ரொம்ப நல்லவர், நீ கேட்டால் கொடுத்துருவாங்கிறார். சரின்னு வரான். அந்த ரிஷிகிட்ட கேட்குறான், இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குது, உங்கள் வஜ்ராயுதம் வேணும்னு ரொம்ப தயங்கி கேட்குறான். அவர் ஒன்றுமே கவலைப்படலை. அவர் என்ன சொல்கிறார், என்னைக்காக இருந்தாலும் இந்த உடம்பு ஒரு நாள் சாக தான் போகிறது, அது இப்போ உனக்கு பயன்படும்படி இருக்கட்டும்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சிவபெருமானை வேண்டிக்கிறார். நீ என்னை இது பண்ணி எடுத்துக்கோன்னு சொல்லிவிட்டு அப்படியே ஜோதிர்மயமாக அப்படியே சிவனோட ஐக்கியமாயிடுறார். இவன் அவர் உடம்பை இது பண்ணுறத அதுலேருந்து எலும்பை மாத்திரம் எரியத்த முதுகெலும்பு எடுத்துக்கிறான். அப்புறம் தேவ தச்சன் கிட்ட கொடுத்து அதை வஜ்ராயுதமாக பண்ணிட்டு இந்த வஜ்ராயுதத்தோட இப்போ திருப்பி அந்த முனிவரோட பிள்ளை பயங்கரமாக இருக்காரு, அவங்ககிட்ட சண்டைக்கு வரான். அவனுக்கு இவன் வஜ்ராயுதத்தோடு வரான்னு தெரிஞ்சவொடனே நிச்சயம் நம்மளை கொன்னுடுவான்னு தெரிஞ்சுடுறது. அதனால இவன் கையில் அகப்படக்கூடாதுன்னு ஓடி போய் கடலுக்கடியில் ஒளிஞ்சுடுறான். இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கடலுக்கடியில் போனவனே எங்கே இருக்கான்னு இவ்வளோ பெரிய கடலை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு திருப்பி இவனுக்கு ஒரே யோசனையாக இருக்குது. அப்போ மகாவிஷ்ணு சொல்கிறார், நீ அகஸ்திய முனிவர்கிட்ட போ, அவர் இத்தினோடு தான் இருப்பார், அவருடைய சக்தி அவ்வளோ பெருசு, அவரால் எப்படி இந்த கடல் தண்ணி என்ன பண்ண முடியுங்கிறான். அவர் இந்த கடல் தண்ணியே குடிச்சிடுவார், போய் கேளுங்கிறான். அந்த மாதிரி இவன் போய் கேட்கவும் அவரும் சரி உனக்கு உதவி பண்ணுறேன்னு கடல் தண்ணியை அப்படியே குடிச்சுடுறார், ஒரு உத்தரணி தான் இல்லாமல். அப்போ பார்த்தா அந்த கடல் அடியில் இருக்கிற விலங்குகள், மரம், செடி, கொடியெலாம் இருக்கும். அதில் ஒரு பாறையில் இவன் உட்காந்துருக்கான். அதாவது இவனை கொல்ல அந்த ரிஷி பிள்ளை. அதை பார்த்தவொன்னே வேகமாக வஜ்ராயுதம் எடுத்துன்னு போகிறான். இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், அவன் அந்த ரிஷி பிள்ளை தேவேந்திரன் மயங்கி இருந்தப்போ மயங்கி கிடக்கிறவனை கொல்லக்கூடாதுன்னு போயிட்டான், இல்லைன்னா அப்பயே கொன்று இருக்கலாம்.
ஆனால் தேவேந்திரன் இவன் ஆயுதம் எதுவும் இல்லாமல் உட்காண்டிருக்கான்னு தெரிஞ்சும் தன்னோட ஒரு சுகத்துக்காக அவனை கொன்னுடுறான். கொன்னா திருப்பி பிரம்மகத்தி தோஷம் வந்துடுது. ஏன்னா அவனும் ஒரு ரிஷி பிள்ளை, பிராமணன். இப்போ இதை தேவேந்திரனை பற்றி என்ன சொல்கிறான்னா, தேவேந்திரன் இருக்கிறவன் பர்மனண்ட் இது கிடையாது. நிறைய காலத்துக்கு ஒரு தடவை மாறுவான். 100 அஸ்வமேத யாகம் யார் பண்ணுறாலோ அவன் தேவேந்திரன் ஆயிடுவான். அதனால் இந்த தேவேந்திரன் எந்த ராஜாவாது 99 யாகம் பண்ணிட்டா 100வது யாகம் பண்ண விடாமல் அவன் எப்படியாவது தடுத்துடுவான். தானே தான் இருக்கணும். ஸோ அவளுக்குள்ளேயும் அந்த மாதிரிலாம் இருக்குது இந்த பாலிட்டிக்ஸ்லாம். ஸோ இவன் திருப்பி அந்த பிரம்மகத்தி பயங்கர ரூபத்தில் இவனை துரத்தவும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு நல்ல ஒரு தடாகத்தில் தாமரை தண்டில் போய் ஒளிஞ்சுன்றான். கொஞ்ச நேரம் ஆகட்டும் வாழலாம், இதெல்லாம் அடங்கட்டும்னு. அங்கே அது சக்தி வாய்ந்த தடாகங்க போய் பிரம்மகத்தியால் அங்கே வர முடியல. இதுக்குள்ள நகுஷன்னு ஒரு ராஜா 100 யாகம் அஸ்வமேத யாகம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடுறான். ஏன்னா இந்திரன் இங்கே ஒழிஞ்சுட்டு இருக்கான், அவனை தடுக்கிறவ யாரும் கிடையாது. உடனே அவன் தேவேந்திரன் ஆகிடுறான். தேவர்களுக்கும் ஒரே சந்தோஷம். அவளுக்கு இப்போது தலைவனாக தேவேந்திரனும் இல்லை, பிரகஸ்பதி முனிவர் குருவும் இல்லை, யாருமே இல்லாமல் இருந்தால் அசுரர்கள் என்ன பண்ணுவாளோன்னு பயந்துட்டு இருக்கிறத இந்த ராஜா ரொம்ப அமக்கலமாக கொண்டாடிந்து தேவேந்திர சபைக்கெல்லாம் அழிச்சுன்னு போனோம்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை. ஒரு மனுஷனாக இருந்து நம்ம தேவலோகம் வந்திருக்கோம், தேவேந்திரன் ஆகிருக்கோன்னு ரொம்ப நம்ம எத்தனை நாள் முடியுமோ இந்த சௌகரியங்கள்லாம் அனுபவிப்போம். அவன் தேவேந்திரன் அந்த தாமரை தண்டுலேருந்து எப்போ வருவானோ அது வரைக்கும் அனுபவிப்போன்னு ஒரே சந்தோஷமாக இருக்கான். அவன் அப்படியே சந்தோஷத்தோடு நிறுத்திட்டா பரவாயில்ல. மிச்சம் எல்லா வித சௌக்கியங்களையும் ரம்பா டான்ஸு ஊர்வசி டான்ஸ் பார்த்துட்டு அது இதுன்னு இருக்கலாம். ஆனால் அவன் என்ன கேட்குறான், தேவேந்திரன் ஒய்ஃப் இந்திராணின்னு சொல்லுவாள், அவள் ரொம்ப அழகாமே, அவள் எங்கேன்னு கேட்குறான். அவள் ஏதோ உள்ளதாக இருக்கா, தேவேந்திரன் வரலையேன்னு வருத்தத்தில் இருக்காங்கிறான். அவளையும் கூட்டின்னு வாங்குறான். ஐயோ அவளை இப்படி அவள் தேவேந்திரன் ஒய்ஃபுங்கிறாவா? தேவேந்திரனுக்கு சொந்தமானதெல்லாம் எனக்கும் சொந்தம்னு இப்போ தானே சொன்னேன். ஸோ இந்திராணி என்கிட்ட வரணுங்கிறான். இதை கேட்டவாளா பயந்து போய் இந்திராணி சொன்னால் அவன் ரொம்ப வருத்தப்படுறா. அப்போது பிரகஸ்பதியை மனப்பூர்வமாக வேண்டிக்கிறா, என்னை இது மாதிரி காப்பாற்றுங்க. மிச்சதை நம்ம நாளைக்கு பார்ப்போம். நம சிவாய.